பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபோது ஒரு சமயம் அவர்களுக்கு கடுமையான தாகம் ஏற்பட்டது. தண்ணீரை தேடிச் சென்ற நகுலன், சகாதேவன், அர்ஜுனன் மற்றும் பீமன் ஆகிய நால்வரும் ஒரு குளத்தை கண்டனர். ஆனால் அந்த குளத்தின் காவலனான ஒரு யட்சனின் எச்சரிக்கையை மீறி நீர் அருந்தியதால் அவர்கள் நால்வரும் உயிரற்ற சடலங்களாக தரையில் விழுந்தனர். இறுதியில் தன் சகோதரர்களை தேடி தர்மர் அங்கு வந்து சேர்ந்தார். இந்த கதையின் மிகவும் சுவாரஸ்யமான பகுதி இங்கேதான் தொடங்குகிறது. தன் கண்முன்னே வீழ்ந்து கிடக்கும் மாவீரர்களான தம்பிகளைக் கண்டு கலங்கிய தர்மரை நோக்கி உருவமற்ற குரலில் யட்சன் பேசினான். உன் தம்பிகள் என் சொல்லை மதிக்காததால் மாண்டனர். என் கேள்விகளுக்கு சரியான விடை அளித்த பிறகே உன் தம்பிகள் உயிர் பெறுவார்கள் என்று எச்சரித்தான். கேள்விகளை கேட்கும்படி தர்மர் கூறினார். யட்சன் அடுக்கடுக்காக கேள்விகள் கேட்டார். அதில் யட்சன் கேட்ட மிக முக்கியமான கேள்வி இதுதான். இவ்வுலகிலேயே மிகவும் ஆச்சரியமான விஷயம் எது? இதற்கு தர்மர் அளித்த பதில் இன்றும் போற்றப்படுகிறது. தினமும் கண்முன்னே எத்தனையோ உயிரினங்கள் இறந்து யமலோகம் செல்வதை மனிதர்கள் பார்க்கிறார்கள். இருந்த போதிலும் உயிருடன் இருப்பவர்கள் தாங்கள் மட்டும் என்றென்றும் நிலையாக அழியாமல் இருக்கப் போவதாக எண்ணி வாழ்கிறார்களே. இதைவிட பெரிய ஆச்சரியம் இவ்வுலகில் வேறு என்ன இருக்க முடியும்? தர்மர் கூறிய பதில்களால் திருப்தியுற்ற யட்சன், தர்மா, உனது பதில் அற்புதம். அதற்கு பரிசாக உனது தம்பிமார்களில் ஒருவரை மட்டும் உயிர்ப்பிக்கிறேன். அவன் யார் என்பது உனது விருப்பம் என்றான். இந்த கதையின் அடுத்த சுவாரஸ்யமான பகுதி இங்கேதான் தொடங்குகிறது. அதற்கு தருமர், நகுலன் உயிர் பெறட்டும் என கூறினான். யட்சன் ஆச்சரியமடைந்து, பீமன், அருச்சுனன் ஆகியோரை விட்டுவிட்டாயே? பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபோது ஒரு சமயம் அவர்களுக்கு கடுமையான தாகம் ஏற்பட்டது. தண்ணீரை தேடிச் சென்ற நகுலன், சகாதேவன், அர்ஜுனன் மற்றும் பீமன் ஆகிய நால்வரும் ஒரு குளத்தை கண்டனர். ஆனால் அந்த குளத்தின் காவலனான ஒரு யட்சனின் எச்சரிக்கையை மீறி நீர் அருந்தியதால் அவர்கள் நால்வரும் உயிரற்ற சடலங்களாக தரையில் விழுந்தனர். இறுதியில் தன் சகோதரர்களை தேடி தர்மர் அங்கு வந்து சேர்ந்தார். இந்த கதையின் மிகவும் சுவாரஸ்யமான பகுதி இங்கேதான் தொடங்குகிறது. தன் கண்முன்னே வீழ்ந்து கிடக்கும் மாவீரர்களான தம்பிகளைக் கண்டு கலங்கிய தர்மரை நோக்கி உருவமற்ற குரலில் யட்சன் பேசினான். உன் தம்பிகள் என் சொல்லை மதிக்காததால் மாண்டனர். என் கேள்விகளுக்கு சரியான விடை அளித்த பிறகே உன் தம்பிகள் உயிர் பெறுவார்கள் என்று எச்சரித்தான். கேள்விகளை கேட்கும்படி தர்மர் கூறினார். யட்சன் அடுக்கடுக்காக கேள்விகள் கேட்டார். அதில் யட்சன் கேட்ட மிக முக்கியமான கேள்வி இதுதான். இவ்வுலகிலேயே மிகவும் ஆச்சரியமான விஷயம் எது? இதற்கு தர்மர் அளித்த பதில் இன்றும் போற்றப்படுகிறது. தினமும் கண்முன்னே எத்தனையோ உயிரினங்கள் இறந்து யமலோகம் செல்வதை மனிதர்கள் பார்க்கிறார்கள். இருந்த போதிலும் உயிருடன் இருப்பவர்கள் தாங்கள் மட்டும் என்றென்றும் நிலையாக அழியாமல் இருக்கப் போவதாக எண்ணி வாழ்கிறார்களே. இதைவிட பெரிய ஆச்சரியம் இவ்வுலகில் வேறு என்ன இருக்க முடியும்? தருமர் கூறிய பதில்களால் திருப்தியுற்ற யட்சன், தர்மா, உனது பதில் அற்புதம். அதற்கு பரிசாக உனது தம்பிமார்களில் ஒருவரை மட்டும் உயிர்ப்பிக்கிறேன். அவன் யார் என்பது உனது விருப்பம் என்றான். இந்த கதையின் அடுத்த சுவாரஸ்யமான பகுதி இங்கேதான் தொடங்குகிறது. அதற்கு தருமர், நகுலன் உயிர் பெறட்டும் என கூறினான். யட்சன் ஆச்சரியமடைந்து, பீமன், அருச்சுனன் ஆகியோரை விட்டுவிட்டாயே?